இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்யணும், ஸ்பெஷல் தான். நாளைக்கு சண்டே வருது. எல்லாரும் மட்டன் பிரியாணி வந்து நம்ம எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் செய்வோம். செஞ்சாலும் இதை விட டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு யோசனை எல்லாம் பண்ணாமல் நான் வந்து அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு கொஞ்சமாக செஞ்சு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து நிறைய வந்து செஞ்சு வைக்க வேணாம். இந்த பிரியாணி மசாலாவை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரியாணி செஞ்சு இந்த மசாலா பொடியை போட்டு நம்ம பிரியாணி செஞ்சோம்னா அன்னைக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு சண்டே தானே, அதனால நீங்களும் செஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த பிரியாணியை எப்படி செய்வோங்கிறத வாங்க பார்ப்போம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு கறியை வேக விட்டுருவோம். ஆட்டுக்கறி வந்து நம்ம பாத்திரத்தில் செய்யும் போது வேகாது. இதை வந்து குக்கரில் சேர்த்துட்றேன் கறியை. நான் கறி வந்து 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். அரிசியும் 1/2 கிலோ அரிசி தான் போட போகிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை எல்லாத்தையுமே நல்லா கறியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம். இதோட இந்த கறியை நல்லா பெசரி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்க்குறேன். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக்கரை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு ஒரு 6-7 விசில் கிட்ட இந்த கறியை வேக விட்டுறணும். கறியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நேரம் ஊறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரியாணிக்கு வந்து ஒரு மசாலா வந்து அரைச்சிடுவோம். அந்த மசாலாவுக்கு அளவு வந்து இந்த பிரியாணி இப்போ இந்த பவுட்ரு பண்ணி வச்சோன்னு சொன்னோம்னா ஒரு 2 ட்ரிப்பாக போடலாம். இதே ஃபுல்லாகவே ஒரே ட்ரிப்பு நம்ம பிரியாணியில் போட போகிறதில்ல. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சமாக போட்டு இன்னைக்கு மட்டும் போட்டு அரைச்சோம்னா அன்னைக்கு சரியாக அரைப்படாது. அதனால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜாய் சீரா வந்து நம்ம கடையில் கிடைக்கும். அது வந்து பிரியாணியில் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப ஓவராக போட்டாலும் அந்த ஜாய் சீராவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 2 சின்ன துண்டாக இருக்கிறதுனால ஒரு 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சமாக கடல் பாசி, இவ்வளோத்தையுமே உள்ளே சேர்த்துறேன் மிக்ஸி ஜாரில். கொஞ்சம் ரொம்ப நைஸாக பவுடராக ஆகாது, ஓரளவு கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பையும் நைஸாக நம்ம மிஷினில் கொடுத்தா தான் நைஸாக பவுடராகும். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அரிசி வந்து பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசி எடுத்து நல்லா 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுட்டு நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா போதும். அந்த டைமுக்கு ஊறினா போதும். அரிசி ஊறிட்டு இருக்கு. இந்த அடுப்பில் வந்து நான் தாளிக்க ஆரம்பிச்சேன். பிரியாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 6-7-8 ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸ்பூன் கணக்கு சொன்னோம்னா அன்னைக்கு நல்ல டேபிள் ஸ்பூன் மாதிரி வைப்பேன், கொஞ்சம் பெரிய ஸ்பூனாகவே. எண்ணெய் அளவுன்னு சொன்னோம்னா ஒரு 50 கிராம் அளவு கிட்ட எண்ணெய் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இதில் 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கடல் பாசி, ஒரு 3 பிரியாணி இலையை வந்து இப்படி கட் பண்ணி போடுறேன். இந்த மசாலா பொருள் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாம் மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இதில் தாளிக்கும் போது கம்மியாக போட்டால் போதும். இதில் 2 பச்சை மிளகாய் போடுறேன். பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை போட்டுருக்கேன். அப்படி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னாக்கி நல்ல கலர் மாறி நல்ல லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நம்ம ஏற்கனவே அந்த கறியை வேக வைக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கோம். அதனால் இப்போ ஒரு 1 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு நல்ல இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். 2 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அளவுன்னு சொன்னோம்னா ஒரு 200 கிராம் அளவு கிட்ட இருக்கும். வெங்காயம் வந்து நல்ல பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அளவுன்னு சொன்னோம்னா ஒரு 300 கிராம் வெங்காயம் இருக்கும். இதை வந்து நல்ல தக்காளி வந்து நல்ல மசியிற அளவுக்கு நல்லா வேக வச்சுருவோம். இந்த தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு குழஞ்சி வந்துருச்சு. இதோட ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்க்குறேன். இந்த புதினாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் லைட்டாக 2 பெரட்டி விட்டுருவோம். வந்துருச்சு. ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துட்றேன். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துறேன். இப்போ வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம வந்து ஏற்கனவே கறி வேக வைக்கும் போதும் நம்ம மிளகாய் பொடியெல்லாம் போட்டிருக்கோம்.
அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி வந்து கலந்து வச்சிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கூடுதலாகவே நான் மிளகாத்தூள் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து நார்மல் மிளகாத்தூள் நல்லா உங்கள் மிளகாத்தூள் காரமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிளகாத்தூளை பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாடை அடங்கட்டும். இப்போ இந்த வேக வச்ச கறியை வந்து தண்ணியோட சேர்த்துறேன். தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் கிட்ட இருக்கும். உங்களுக்கு பார்த்தா அளவு தெரியல அப்படின்னம்னா நீங்கள் வந்து அரிசி அளந்த டம்ளரில் அளந்து பார்த்துக்கோங்க. நான் அந்த தண்ணியை வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் அந்த நம்ம நார்மல் தண்ணி சேர்க்க போகிறோம். இதுலேயே ஒரு 1/2 டம்ளர் கிட்ட இருக்குது. பாஸ்மதி ரைஸுங்கும் போது நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் நல்லா கலந்து வரட்டும். இந்த மாதிரி நல்ல மசாலா வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணினா கூட இந்த மாதிரி லேசாக வாயில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு நான் நினைக்கி கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி டைமில் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரைச்ச தூளை வந்து இப்போ ஒரு ஸ்பூன் கிட்ட அப்படி மேலே தூவி விட்டுறேன். அப்படியே ஒரு இப்படி கிளறி விட்டுட்டு அப்படியே நம்ம தண்ணி சேர்த்துற போகிறோம். பிரியாணி மசாலா வந்து ரொம்ப நேரம் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் இப்போ லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். நான் வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்தேன்னு சொன்னேன். 1/2 கிலோ அரிசி வந்து இந்த டம்ளரால் எனக்கு 2 டம்ளர் அரிசி இருந்துச்சு. இதில் வந்து இந்த கறி வேக வச்ச தண்ணி வந்து எனக்கு ஒரு 1/2 டம்ளர் கிட்ட இருந்தது. அதனால் இதில் வந்து 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதில் 2.5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். உள்ள சேர்த்துறேன். நல்ல இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை லேசாக டேஸ்ட் பண்ணும்போது இந்த உப்பு வந்து நல்ல ஒரு தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு அரிசி சேர்க்கும் போது பிரியாணி வந்து உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துருவோம். இந்த அரிசியும் நல்லா தண்ணியுமா நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சும்மா கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைம் கலக்கும் போது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இப்போ தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ வந்து இந்த அரிசியும் தண்ணியும் கரெக்டாக மேலே வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இழுத்து வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசைகளில் வச்சு தம் போட்டுடலாம். இப்போ வந்து அப்பப்போ திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் கரெக்டான லெவலில் வரும்போது அப்படியே ஒரு திருப்பி விடலாம். சும்மா அப்படியே திருப்பி விட்டாலே அரிசியும் தண்ணியும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். இந்த அளவுக்கு இப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது நம்ம தம்மில் போட்டோம் அப்படின்னோம்னா அரிசி வந்து உடையாத அளவுக்கு வரும். இப்போ அடுப்பை விட்டுட்டு இறக்கிட்டு பிரியாணியை எடுத்து கீழே வச்சிட போகிறேன். இப்போ நான் வந்து இந்த அடுப்பில் வந்து நான் தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணி தான் இருக்குது. பக்கத்து அடுப்புலேயே நான் அடுப்பு தோசைக்கல்லை சூடு பண்ணியிருந்தேன். அது நல்ல தோசைகள் நல்ல சூடு ஏறிட்டு இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ இந்த பிரியாணியை உண்டானத்துக்கு வச்சுட்டு நல்லா தட்டை போட்டு மூடிட்டு அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சாச்சு. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த தம்லேயே இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். கிட்ட ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த பிரியாணியை பார்க்குறேன். பாருங்க, தண்ணியெல்லாம் கரெக்டாக இதாகிடுச்சு. இப்போ வந்து இந்த தம்மை வந்து அப்படியே இது பண்ணி விட்டுறலாம். அப்படியே உதிரியாக மேலே தூக்கி விட்டுட்டோம்னா அப்படியே போட்டு கிண்டக்கூடாது. அப்படியே மேலே அப்படியே தூக்கி விட்டோம்னு நினைக்கி கரெக்டாக வந்துடும். பிரியாணியை வந்து நல்லா லைட்டாக திருப்பி விட்டு நல்லா தம்மை வந்து உடச்சி விட்டாச்சு. இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோட தயிர் பச்சடி, ஒரு முட்டை வேக வச்சு சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மசாலாவை வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா அரைச்சி போட்டு பிரியாணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி செஞ்சதை பார்த்துருக்கீங்க. நீங்களும் நாளைக்கு சண்டே பிரியாணியை வந்து உங்கள் வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.